ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷோட கொஷின் பேப்பர். ஸோ நாளைக்கு உங்கள் கொஷின் பேப்பர் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் கொடுக்குறக்காக இந்த வீடியோவே வச்சுக்கலாமே. ஸோ ஒரு மாடலுக்காக காட்டுறோங்கிறது இல்லாமல் நமக்கு என்ன மாதிரி நாளைக்கெல்லாம் 1 மார்க் வரப்போகுது, கிராமர் வரப்போகுது, எல்லாமே நம்ம சொல்லிடலாம். 7 to 5 35 எல்லாமே நம்ம சொல்லிடலாம். டைம் மேனேஜ்மெண்ட்டும் இதிலே சொல்லிடுறேன். கடைசியாக ஒரு வீடியோ 9 மணிக்கு மேலே இன்றைக்கி வரும், அதை கொஞ்சம் பாருங்கள். அதில் எல்லா விஷயமும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கடைசியாக இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, தைரியம் கொடுத்து ஒரு 80+ 90 அடிக்கிறதுக்கு நம்ம ஒரு பிளான் ஆல்ரெடி கொடுத்துருந்தாலும் அதில் வந்து நான் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் நான் எக்ஸ்ட்ராவாக சொல்ல போகிறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத கொஷின் கூட நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கி தரேன். அதுக்காக தான். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20. அப்போ சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் நல்லா படிச்சிங்கன்னா எழுதிடலாம். நான் சொன்ன மாதிரி நான் வே டு சக்ஸஸ்லேயே நீங்கள் படித்தாலும் 10 மார்க் எடுத்துடலாம், 6 மார்க் எடுத்துடலாம். இல்லை க்ளோசரி படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைல்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பவுமே நமக்கு வந்து சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் மறந்துருச்சுன்னா இதை கொஞ்சம் படித்து பாருங்கள். மீனிங்ஃபுல்லாக உங்களுக்கு அது புரிஞ்சதுனாலே, அந்த சென்டென்ஸ் புரிஞ்சதுனாலே உங்களுக்கு வேணால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? சைல்டு ஸ்கோல்டு, ஓகேவா? அகோனி, சஃபரிங், ப்ரெசிஸ்டட், இதெல்லாம் க்ளோசரியோடு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? கண்டினியூடு. அதுக்கப்புறம் ஆண்டனிம் வந்து கன்வென்ஷனல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன்வென்ஷனல் அப்படிங்கிறது வந்து பாருங்கள் அப்நார்மல், அன்கன்வென்ஷனலும் சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேனிஷ்டுனா அப்பியர்டு, அதோட ஆப்போசிட். அதுக்கப்புறம் ஸ்கேர்ஸ்னால் அடிகேட். இதெல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்து காம்பவுண்ட் வேர்டு பாரு, இப்படி கேவலமாக கேட்டால் எழுதிடலாம். குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி அப்படி கேட்டால் எழுதிடலாம். பட் 10th கேட்குற மாதிரி கேட்க மாட்டோம். நமக்கு ஒரு மாதிரி நவுன் ப்ளஸ் நவுன் வேர்ட் ப்ளஸ் அப்படி தான் கேட்பான். அப்போ பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டேகேஷன், நாளைக்கு இந்த மாதிரி ஒன்று வரப்போகுது, பிளெண்டட் வேர்டு. ஸ்டே ப்ளஸ் வெக்கேஷன். அடுத்து ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், ஒரு அப்ரிவேஷன் வந்துடும் நாளைக்கு. ஜோயல் வுட் லீவ் ஆஃப் வாட்டர் ஆன் தி லேண்டிங், பைல்ஸ் ஆஃப் வாட்டர் ஆன் தி லேண்டிங். ஓகே. அடுத்து வைப்ஸோட அன்கிளிப்டு வேர்டு வைப்ரேஷன், வேறு எதுவும் கிடையாது. மிஸ்பெல்ட் வேர்டு என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் புக் பேக் தான். நான் புக்கில் பேஜ் நம்பர் கடைசியில் பார்க்க சொன்னாலும் உங்கள் புக்கில் 220 நினைக்கிறேன், 224 நினைக்கிறேன். அந்த பேஜ் நம்பர் பார்த்து இது எழுதிடலாம். மிஸ் அப்ராப்ரேட், இதுதான் தப்பு. அடுத்தது டிங்லிங் பை தம்ஸ், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் த இடியம். ஸோ இடியம் வந்து பார்த்திங்கன்னா சீட்டிங் அதர்ஸ், ஃபேஸிங் ஃபெயிலியர்ஸ், ஷோவிங் ஏட்டட், பீயிங் ஐடில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சீட்டிங் அதர்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது எனக்கே டவுட்டாக இருக்குது. பட் இது நீங்கள் பார்த்துங்க, கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து ஷிப்பு, இதில் வந்து சாம்பியன்ஷிப்புன்னு எழுதிடுவேன். தயவு செய்து எழுதிடாத. கெனாட் ஃபார்ம் ஏ டெரிவேட்டிவ்னு போட்டிருக்கான். அப்போ கண்டெய்னர்ஷிப் தான் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோனோசெலிபிஃபைனா பிரிக்கவே முடியாது. சைலிபிஃபைனா என்ன, நிறைய பேருக்கு அதுவே தெரிய மாட்டேங்குது. பிரிக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ பாரு, என்டர்டைன்மெண்ட் நான் சொல்கிற மாதிரி என்டர்டைன்மெண்ட், இதை நான் பிரித்து காட்டுறேன் பாரு. இப்போ என்டர்டைன்மெண்ட்டை வந்து வவல்ஸ் எங்கெல்லாம் இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, வவல்ஸ் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போது என்டர்டைன்மெண்ட் இதில் வந்து பாரு எவ்வளோ இருக்குது, 1 2 3 4. நீ 2 1 தான் கணக்கு வச்சுக்கணும். அப்போ 4 இது. ஓகேவா? அதேமாதிரி வேகவோ பிரிக்க முடியாது. ஆனால் 2 வவல்ஸ் இருக்குது. ஆனால் பிரிக்க முடியாத காரணத்தினால் மோனோசைலிஃபை வேகு தான். அடுத்த லாரி, டேங்கர் கிடையாது, ட்ரக்கு. அடுத்தது வந்து இது பாருங்கள், இது வந்து இட்ஸ் ஆல்ரெடி வெரி லேட், யூ காண்ட் லீவ் நவ். ஸோ மீன்வைல், ஓகேவா? மீன்வைல் இஸ் இட் அப்படின்னு தான் வரும். கிவ் அவே, இது வந்து சிங்கிள் வேர்ட், ஃப்ரேசல் வேர்ட், புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கிவ் அவே அப்படின்னா எக்ஸ்பேண்டட். அடுத்தது இது பாருங்கள், இது என்னது, டாஸ்க் ஃபோர்ஸ் மேனேஜ் டு ப்ரிப்பரேஷன் ஃபேஸ், இதுவும் புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. இது என்ன நீங்களாவது சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்டுன்னு முடிஞ்சிருக்குது. சப்ஜெக்ட்டு வேர்பு தெரிஞ்சிருச்சு, ஆப்ஜெக்ட்டு கார்பேஜுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸ்ட்ரீட்டுன்னு முடிஞ்சிருக்கு. அப்போ SOC. ஏன்னா ஸ்ட்ரீட்டு, இந்த ஏரியா, இந்த டவுனு, இந்த சிட்டி, இதெல்லாம் வந்தால் இது. ஓகேவா? 21 மார்க் எழுதிடலாமா? அடுத்து அப்ரிசியேஷன், பிக் அவுட் தி அலிட்ரேஷன், ரைமிங் வேர்டு, அது மாதிரி கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆன்சர் தெரிலனா ஊஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் இஸ் மென்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று எழுதி வச்சிரு. தெரிலனா, தெரிஞ்சதுன்னா படித்தது எழுது, அவ்வளோதான். அடுத்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, இதெல்லாம் எழுதிடலாம். ஓகேவா? ஓகே. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பாருங்கள், 2 கேட்டிருக்காங்க, இங்கேயும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்னு கேட்குறாங்க. அதான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் என்னெல்லாம் பார்க்கணும், சிமிலி, மெட்டாஃபர், பெர்சோனிஃபிகேஷன், அனோஃபர், ரெட்ரோட்டிக்கல் கொஸ்டின்னு, ரெப்பிட்டேஷனு, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து அதோட மீனிங் தெரிஞ்சுக்கணும். இல்லைனா எழுதுறது கஷ்டம். அடுத்தது சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், நம்ம ஆஃப்டர் ரிமூவிங் தி ஷூ த பாய் ஜம்ப்ட் இன்டு தி
ரிவர். ரீரைட் as காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்ட்னா கம்பைன் பண்ணணும், அவ்வளோதான். ஆஃப்டர் ரிமூவிங் தி ஷூஸ் த பாய் ஜம்ப் டு தி ரிவர். ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்? ஸோ ஆஃப்டர் ரிமூவ், வைல் ரிமூவிங் தி, பாருங்கள் இந்த ஆஃப்டர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வராது. காம்பவுண்ட் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் இது சேர்த்தணும். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. மை பேரண்ட்ஸ் டூ நாட் அலோ மீ டு ஈட் ஜங்க் ஃபுட்டு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க. ஸோ பேசிவாக மாற்ற சொல்லிட்டாங்க. கம்பேரிட்டிவ் டிகிரியும் கேட்கலாம்ப்பா, கேட்டிருக்காங்க. ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கக்கூடாதுன்னு வேண்டிக்காங்க. நாம் வந்து இஃப் கிளாஸ் எல்லாம் வரும்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் வரலை. நாளைக்கு வந்து இஃப் கிளாஸ் எல்லாம் வரும், பயப்படாதீங்க. நாளைக்கு புக் பேக்கில் இருக்க அந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் வந்து நம்ம சொன்னது. ஸோ சேஞ்ச் இன்ட்டு ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வந்து ஆக்சுவலாக நம்ம புக் பேக்கில் இருக்கிறதே பார்த்துட்டு போங்க. கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படிங்கிறது வந்து கம்பேர் பண்ணணும். மிக்கி மவுஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் கார்ட்டூன் கேரக்டர் அமாங் சில்ட்ரன். ஸோ கம்பேர் பண்ணணும். சில்ட்ரனுக்கு நடுவில் மிக்கி மவுஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு கார்ட்டூன் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட கம்பேர் பண்ணுற மாதிரி எழுதணும். அதுதான் மேட்ரு. பார்க்கலாம். அடுத்தது இஆர்சி. இதெல்லாம் என்ன போயம்னு சொல்லுவோம் பார்க்கலாம். இது 3 கரெக்டாக சொல்லுங்கள். போயமாக ஆத்தர் பேர் எழுதினா 2 மார்க்கு, கான்டெக்ஸ்ட் எழுதிடலாம், எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நிக்கோலா ஜாக்கோபோ, அதுக்கப்புறம் சேர். கண்டிப்பாக சொல்கிறேன், ஃபஸ்ட் யூனிட்டு செகண்ட் யூனிட்டு சேரு, அப்புறம் ரூல் ஆஃப் ரோடு. இது நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு எதோ ஒன்று எழுதலாம். ஓகேவா? எதோ 2 எழுதிடலாம். ஸ்லோகன் கேட்பான்ப்பா, ஸ்லோகன் கேட்டுகிட்டே இருக்கான். ஸ்லோகன் வந்து நீங்கள் தயவுசெய்து பார்த்துருங்க. ஸ்லோகன் வந்து எங்கே பார்க்கணுன்னா, நீங்கள் புக் பேக்கில் பார்த்தா மட்டும் பார்த்தாது. வே டு சக்ஸஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் பார்க்கணும், புக் பேக்கும் பார்க்கணும், கொடுத்துருக்கான். இது டைலாக் ரைட்டிங் விட்டுருங்க. அடுத்து பாருங்கள், ப்ராவர்பும் 20 நான் கொடுத்த மினி மெட்டீரியல் இருக்குது, அதையாவது பாருங்கள். அடுத்து இந்தியன் ப்ரீமியர் லீக், இது ஈஸி. இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டடி தி ஃபாலோயிங் டே, ரைட் தி 3 சென்டென்ஸ். நீயா ஒரு 3 சென்டென்ஸ் எழுதணும். யார் ஃபஸ்ட்டு, யார் செகண்டு, அவங்க ரன் ரேட் எவ்வளோ, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி எழுதணும். ஓகேவா? ப்ளே ஆஃப்ஸ்க்கு போயிருக்காங்க, இதை பற்றி ஒரு 3 சென்டென்ஸ் எழுத சொல்கிறாங்க, நீ தான் எழுதணும். ஓகேவா? அடுத்தது 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டாக்டர் பேனர்டு, அதுக்கப்புறம் ஹிலாரி அண்ட் டென்சிங் சமிட் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் நமக்கு வரப்போகிறது என்னென்னு தெரிய போகுது. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா அண்ட் பீயிங் அலைவ், இதுலேருந்து ஏதோ ஒன்று வரப்போகுது, அது ரெடியாக இருங்க. கேசனாட்டி கேஸ்டல் வரப்போகுது ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து, ஸோ அது ரெடியாக இருங்க. பேராகிராஃப் எப்படி எழுதணும்னு தெரியல, பேராகிராஃப் மாதிரி எழுது. சினாப்சிஸ் போட்டு எழுதுறது உங்கள் இஷ்டம், அதுக்கும் மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? நீ வந்து பேராகிராஃப் எழுதுறது பெட்டர். நான் என்ன கேட்டேன்னா, அக்ஸினோவ் இந்த வருஷம் கேட்குற வாய்ப்பு இருக்குது. அக்ஸினோவும் ஹவர் ஆஃப் ட்ரூத்னு நினைக்கிறேன், அதுவும் கேட்பாங்க, வாய்ப்பு இருக்குது. லைஃபாக போய் வர வாய்ப்பு கம்மி. அடுத்தது ரைட்டை சம்மரி வேர்ட்ஸ் எல்லாம் எண்ணி ரஃப் டிராஃப்ட் ஃபேட் டிராஃப்ட்லாம் போட்டு எழுதிடுவேன். ரஃப் டிராஃப்ட் அடிச்சு விட்டு ஃபேட் டிராஃப்ட்டுக்கு சூட்டபிள் டைட்டில் கொடு. அடுத்தது லெட்டர் ரைட்டிங் என்ன கேட்டிருக்காங்க, பயோடேட்டா கேட்டிருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்டுக்கு எழுதுற மாதிரி கேட்டிருக்காங்க. ரைட்டில் அப்ளிகேஷன் டு தி மேனேஜர் ஆஃப் கிளாஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆஃப் எ போஸ்டர் கிளாக் என்க்ளோஸ் எ டீட்டெயில் பயோடேட்டா வித் எ கவரிங் லெட்டர். பயோடேட்டாவோட நான் கொடுத்த மினி மெட்டீரியல் எல்லா ஃபார்மேட்டும் இருக்குது. பயோடேட்டாவை பார்த்துட்டு போனால் எழுதிடலாம், இல்லை ஃப்ரெண்டுக்கு எழுதுற மாதிரி பார்த்துட்டு போனாலும் எழுதிடலாம். ஓகே. அடுத்தது இது பாருங்கள், ஹோமோஃபோன்ஸ், கொஷின் டேக், அதுக்கப்புறம் என்னது, இது கன்ஜக்ஷன், அதுக்கப்புறம் வந்து வேர்ப். ஓகேவா? ஸோ இது வந்து வேர்ப் வந்து புக் பேக்லேருந்து படிச்சுக்கலாம். கொஷின் டேக் ஈஸி தான். கொஷின் டேக் என்னது, இங்கே ஆர்ன்னு கேட்டிருக்கான். அப்போ ஆர் த சில்ட்ரன் ஆர் வெரி ஹாப்பி வித் தி நியூ கார். ஆர் இன் தே நாட். ஆருங்கிறது பாசிட்டிவ், நெகட்டிவாக மாற்றணும். ஆர் இன் தே. ஓகேவா? அப்படிதான். அடுத்தது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கன்ஜக்ஷன்ஸ். பாருங்கள் 2 கேட்டிருக்கான். இந்த மாதிரிலாம் கேட்க போகிறோம். ஓகேவா? ஸோ கன்ஜக்ஷன்ஸும் புக் பேக்கில் இருக்குது. அதுக்கு தான் எரர் ஸ்பாட்டிங் பாருங்கன்னு. எரர் ஸ்பாட்டிங் நேற்று நம்ம கிளாஸ் எடுத்தோம். எரர் ஸ்பாட்டிங் நீங்கள் வந்து அந்த மெட்டீரியல் நீங்கள் வந்து ரூல்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னு எழுதிடலாம். அடுத்தது காம்ப்ரிகென்ஷன் கீழே இருக்குது பி அட்டன் பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். மேலே இருக்குது அட்டன் பண்ணால் கஷ்டம். ஸோ ஃபார் உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி தான் கேட்பாங்க நாளைக்கு. இதை விட ஈஸியாக தான் வரப்போகுது. ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க. ஸோ லாஸ்ட்டு வீடியோ 9 மணிக்கு மேலே வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.